எடுத்துட்டீங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா சப்பாத்தி செய்ய போகிறாங்க. அம்மா மூஞ்சி கண்ணே காமி. நம்ம சாதாரணமாக தான் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். முதல்ல இந்த நேரம் மாறணும். மாறினதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ சப்பாத்தி உப்பு ஆரம்பிக்கும். அப்போ தான் திருப்பி போடணும். இப்படி ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இப்போ பின்னாடி ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே எடுத்துட வேண்டியது. இப்படி எடுத்துகிட்டு இங்கே சப்பாத்தியில் போட்டுருவேன். நாங்கள் இப்போ தான் ஆசீர்வாத் மாவு தான் போடுவோம். நல்லாயிருக்கும். நல்லா பிராண்டு நல்லா சாஃப்ட்னஸாக வரும். யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் முதல்ல எண்ணெயில் போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு மாவில் கொஞ்சம் போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சப்பாத்தி மாவு நல்லா புதுசு புதுசுன்னு ஊற்றி வரும். சாஃப்ட்னஸாகவும் ஸ்மூத்னாக இருக்கும். நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு சப்பாத்தி போட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஆளே போடுறதுனா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நேரம் மாறிடுச்சு. நேரம் மாறினா எண்ணெய் லைட்டாக ஊற்றணும். உங்களுக்கு கல் தோசைக்கல் சூடாக நல்லா சப்பாத்தி இந்த பாருங்க அப்படி உப்பெல்லாம் வரும் பாருங்க. சாப்பிட்டாலும் ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். இப்படி உப்புது பாருங்க. ஓகே, போட்டாச்சு. தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். கமெண்ட்
ஜான்சி ராணி vlogs